ஹalleluya 150ஆம் சங்கீதத்தை மேல சேர்ந்து வாசிப்போம். வாசித்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். 150ஆம் சங்கீதம். பக்கம் சொல்லணுமா? நம்பினீங்களா? 150ஆம் சங்கீதம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? 150ஆம் சங்கீதம். ஓகே, எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்காள துணியோடு அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனத்துல 6 வசனங்கள் இருக்கிறது. திரும்ப 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 துதியுங்கள் துதியுங்கள் என்கிற வார்த்தை ரெப்பிடேஷனா 11 முறை வருதுன்னு நினைக்கிறேன் சொல்லப்படுகிறது. ஆண்டவரை துதிப்பதை குறித்து மிக முக்கியமான ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை நம்ம பார்க்க முடியும். இதை நான் பிரித்து படிக்கும் பொழுது 4 விதமாக நம்ம பார்க்கலாம். 4 விதத்தில் இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கலாம். முதலாவதாக நான் பார்க்கும் பொழுது இந்த துதி அல்லது நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம், அதனுடைய ஃபோக்கஸ் அந்த துதிக்கப்படக்கூடியவர் அல்லது ஆராதனைக்குரியவர் யார் என்பதை குறித்து முதல் வசனத்திலும் 6ஆம் வசனத்திலும் சொல்லப்பட்டதை நான் பார்க்கிறோம். முதல் வசனத்தில் தேவனை என்று எழுதப்படுகிறது. 6ஆம் வசனத்தில் கர்த்தரை என்று எழுதப்படுவதை வாசிக்கிறோம். அப்படியான நம்முடைய ஃபோக்கஸ், நம்முடைய துதியினுடைய அது செலுத்தக்கூடிய மிக காரியம் நம்ம ஆண்டவர் தேவனை துதிக்கிறோம், மனிதனை அல்ல. நம்ம தேவனை துதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம் என்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு, அந்த மையம், அந்த துதிக்க காரணர், அந்த துதிக்க பாத்திரர் அவர்தான் என்பதை நான் பாடணும். இந்த ஒரு பாடல துதி துதி என் மனமே சொல்லி பாடு. துதிகளுக்குள் இணைச்சி வராங்க வாசம் பைபிளில் உள்ள வசனத்தின் அடிப்படையில். ஆகவே அவர்தான் நம்முடைய துதிக்கு மையமானவர் என்பதாக அங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவது, the place of worship, தேவனை துதிக்கிற இடத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் ஒன்றுல பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன செய்யுங்க, துதியுங்கள் என்று எழுதப்பட்டதை நான் பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை நம்ம துதிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை நாம் துதிக்க வேண்டும். the place of worship. அவே தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுதெல்லாம் நம்ம கர்த்தரை நல்லா துதிப்பதற்கு நம்ம விடுதலையோடு ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கிற வேளையிலே நம்முடைய சத்தம் நல்லா உயர்த்தப்பட வேண்டும். அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வசனத்தில் பார்க்க போறோம். ஸோ முதல்ல நம்முடைய துதிக்கு ஃபோக்கஸ் யாருன்னா கர்த்தர். இரண்டாவதாக துதிக்கூடிய இடம் பரிசுத்த ஸ்தலத்திலே கர்த்தரை துதிக்கப்படுகிறது. நாம் துதிப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தேவனுடைய செயல்களை நினைத்து நாம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் செய்த செயல்கள் அதான் சொல்லப்படுகிறது. அவருடைய வல்லமை உள்ள கிரியைகளுக்காக அவர் என்ன செய்யுங்க, துதிங்க. எதுக்காக? கிரியைகளுக்காக. ஸோ நம்ம துதிப்பு மொட்டையா சோத்திரம் சொல்லு. சில 100 சோத்திரம் போடுவோம், 1000 சோத்திரம் போடுவோம், அர்த்தம் இல்லாம சோத்திரம் அது இல்லை. ஆண்டவரை துதிப்பது அவருடைய கிரியைகளுக்காக. தட்ஸ் தேவன் செய்த செயல்களை எண்ணி நம்ம ஆண்டவரை துதிக்கணும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து துதிக்கணும். அது மாத்திரம் மாற்றம் பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவர் என்ன செய்யணும், துதிக்கணும். the majesty of God, தேவனுடைய மகத்துவத்தை எண்ணி நாம் கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும் என்று எழுதப்படுகிறது. எப்படி துதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த வசனம் எழுதப்படுகிறது. எக்கால துணியோட, எக்காலத்தோடு சொல்லிருக்க, எக்கால துணியோட இருக்கா,
சத்தமா சொல்லுங்க. எக்காலத்தோடு துதிங்கன்னா இப்ப எல்லாருமே எக்காலம் எடுத்துட்டு வந்துருக்கணும் வீட்டுல இருந்து, அப்படித்தானே? எக்காலத்தை எடுத்து வந்துருக்கணும். இன்னைக்கு சில இடங்களை எக்காலம் ஊதுறாங்க. இந்த பழைய ஏற்பாடு காலத்தை போல எக்காலத்தை ஊதி நான் ஒரு இடத்துல போனேன், ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. எக்காலத்தை ஊதி அவர்கள் அப்படியே ஒரு உச்சக்கட்டத்தை அடையிறது போல ஆண்டவரை துதிக்கலாம். ஆனால் நமக்கு ஆண்டவர் துணியை கொடுத்திருக்கிறார். சரியா? ஆண்டவரை துதிக்கும் பொழுது எக்காலம் ஊதுமானால் அது சத்தம் எல்லாரும் கேட்குமா கேட்காதா? எனக்கே கேட்க மாட்டேங்குது. கேட்கும். எக்கால சத்தம் என்ன செய்யும்? சிலர் துதிக்கிற சத்தத்தை கேட்டீங்கன்னா உள்ளத்தில் கீதம் பாடுவேன்னு உள்ளத்துல என்ன செய்தாங்க? கீதம் பாடு. சபையில வரும்பொழுது நல்ல வாயை திறந்து நல்ல ஆண்டவர் துதிக்கணும். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க சத்தம் யார் காதுல விழணும்? ஏன் காதுல? உங்க காதுல விழணும். அதே கேட்க சிலர். உங்க சத்தம் உங்க காதுல என்ன செய்யணும்? விழுற அளவுக்கு சத்தம் போட்டு ஜெபிக்கணும், பாடணும், துதிக்கணும். ஜெபிக்கும் பொழுது அப்படிதான் ஜெபிக்கணும். ஜெபிக்கணும் தேவ சமூகத்தில் நம்ம கூடி பண்ண ஜெபிக்கும் பொழுது நல்லா வாயை திறந்து சத்தத்தை வைத்து ஜெபிக்கணும். சத்தம் இல்லாத ஜெபம் அல்ல. சரியா? நீங்க அண்ணால போல நான் ஜெபம் பண்ணு சொல்லி வாய் மாத்திரம் முன்னு அப்படி இல்லை. அது சில நேரங்கள் ஜெபிக்கலாம். ஆனா தேவ சமூகத்தோட கூடி வந்திருக்கும் பொழுது நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் என்ன செய்யணும்? துதிக்க வேண்டும். வாய்களை திறந்து துதிக்கும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா அந்த கைத்தாளத்தை கூட 2 வகையா சொல்லப்படுகிறது. என்ன கைத்தாளம்? ஓசையில கைத்தாளம். ஆனா நமக்கு என்னன்னா ஓசை இல்லாத கைத்தாளம் ஒண்ணு இருக்கு. 3வது ஒண்ணு தட்டினா என்ன வராது? சத்தமே வராது. ஏன்னா பலன் போயிருமா. இப்படி கை தட்டினா என்ன ஆயிரும்? எனர்ஜி போயிடும். அப்புறம் இங்க இருந்து வீட்டுக்கு போறது எப்படி? எனர்ஜி போயிடுச்சுன்னா இல்லை. ஏன்னா நான் பல இடத்துல பார்க்கிறேன், எல்லாத்தையும் பார்க்கிறேன். அதனால ஆண்டவரை நல்லா துதிக்கணும். ஆண்டவரை துதிப்பதற்கு துதிக்கும் பொழுது அடுத்த ஒரு கண்டிஷன் அவர் சொல்றாரு. துதிப்பதற்கு ஒரே ஒரு கண்டிஷனை வேதம் சொல்லுது. உங்க மூக்குல சுவாசம் இருந்தா நீங்க என்ன செய்யணும்? துதி. செத்து போனீங்கன்னா என்ன செய்யணும்? துதிக்க வேண்டிய அவசியமே அதான் சொல்ற. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குவர்களும் நாமோ அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருந்தா நல்ல வாயை திறந்து ஆண்டவர் என்ன செய்யணும்? சோதரம் நல்லா துதிக்கும். ஆண்டவரை துதிக்க துதிக்க விடவில்லை. துதி என்பது நாம் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல ஆண்டவர் செய்த ஆண்டோடைய செயல்களை எண்ணி நம்ம துதிப்பது, நன்றி செலுத்துவதான் துதிப்பது. ஆனால் ஆராதனை என்பது வித்தியாசம். துதிக்கும் ஆராதனைக்கு வித்தியாசம். ஆராதனை என்பது ஆண்டவரை போற்றுவது. ஆண்டவர் என்ன செய்தாங்க? போற்றுவது, அவரை மைமைப்படுத்துவது, அவரை பாராட்டுவது, அவரை மெச்சிக்கொள்வது. அதுதான் ஆராதனை. துதியோடு நாம் நேற்றுள்ள நாம் துதிப்பவருடைய நோக்கமே என்னன்னா அவரை நாம் என்ன செய்யணும்? ஆராதிக்க வேண்டும். நூலாசிரியர் துதித்தலோடு அவருடைய வாசலுக்குள் என்ன செய்யுங்க? பிரவேசிங்க. அப்ப ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவருடைய பிரசனத்திற்கு நம்மை கொண்டு செல்வது துதி. துதிக்க 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 நம்ம தேவ பிரசனத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறோம். அதுதான் நல்ல விடுதலையோடு கர்த்தரை துதிக்கும். ஏன் சொல்லு? கிரயத்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் உங்கள் ஆவியினாலும் உங்கள் ஆத்மாவினாலும் உங்கள் சரீரத்தினாலும் கர்த்தரை என்ன செய்யணும்? மயப்படி. ஆத்மா மாத்திரம் கர்த்தரை துதிக்குது, என் சரீரம் தூங்கிக்கிட்டு இருக்கு, அப்படி இல்லை. ஆவியும் துதிக்கணும், ஆத்மாவும் துதிக்கணும், சரீரம் என்ன செய்யணும்? ஆண்டவரை மயப்படுத்த வேண்டும். அப்ப தேவனை துதிக்க துதிக்க தேவ சமூகத்துக்குள்ள நாம் கொண்டு சொல்லப்படுகிறோம். அந்த ஆண்டுடைய பிரசனத்தில் போன பிறகு நம்ம துதி பாடல்ல அந்த பாடல்கள் ஆண்டவரை மைமைப்படுத்துகிற பாடல்கள், ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற பாடல்கள், ஆண்டவரை பாராட்டுகிற பாடல்கள். அதுதான் பாரு. சரியா? நம்முடைய ஆராதனையில அதுதான் சேரும். ஆராதனை நேரத்தில் ஜெப பாடல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு இருக்கு. அப்படிதானா? ஜெப நேரத்துக்கு என்ன இருக்கிறது? ஜெப பாட்டு இருக்கு. கவலையோடு பாடுறதுக்கு என்ன பாட்டு இருக்கு? கவலையோட பாடுறது. செத்த வீட்டுக்குன்னு சில பாட்டை வச்சிருக்கோம். அப்படிதானே? அந்த பாட்டை பாடினாலே எந்த வீட்டில் பாடுற பாட்டு? செத்த வீட்டில் பாட்டு. அதே மாதிரி கல்யாண வீட்டுக்கு பாடுற பாட்டு தனியாரு. கல்யாண வீட்டுக்கு பாடுற பாட்டை செத்த வீட்டில் என்ன செய்யல? பாடுறதில்லை. ஒருத்தர் காசு சொன்னார். கல்யாண வீட்டில் போய் இருந்தாரா, மணமகன் மேடை ஏற ஆரம்பிச்சான். ஒன்னு ஏறுகின்றார், என்னங்க
அது அந்த பாட்டு ரைட் தான். ஆனா அது மணமகன் ஏறு கல்யாணத்தில் பாடுற பாட்டு அல்ல. அவே உங்க வீட்லயும் நீங்க இந்த பாடலை பாடும் பொழுது மிக முக்கியமான எந்த நேரத்தில் எந்த பாட்டு பாடணும். காலையில துதி பாடல்கள், ஜெபம் பண்ணும் பொழுது ஜெபத்தை குறித்த பாடல்கள், தீர்மானத்தை குறித்த பாடல்கள், அர்ப்பணிப்பு பண்ணுகிற பாடல்கள் என்று வித்தியாசப்படுத்தி பாடல். விளையாட்டு பாடல் என்பது ஏதோ பாடுறோம் அப்படி இல்லை. எல்லாமே குழந்தை. இப்ப இந்த யூடியூப் வந்ததுல இருந்து என்ன ஆச்சுன்னா, எல்லா துதி ஆராதனை வீரர்கள் சொல்லுகிறவங்க எல்லாம் ஒரே மிக்சர் மாதிரி துதினா என்ன ஆராதனை என்னன்னே இல்லாம எல்லாத்தையும் கொலப்படி பண்ணி எல்லாத்தையும் போயிட்டான். அதில் உண்மையான ஆராதனை என்பது ஆவியிலே கத்தருக்கு என்ன செய்யணும்? ஆராதனை. துதிக்க துதிக்க நம்முடைய ஆவி விடுதலையாக்கப்படுகிறது. அது பிறகு ஆவியிலே கத்தர் ஆராதி. பவுல் சொல்லும் பொழுது நான் கருத்தோடும் பாடுவேன், ஆவியோடும் பாடுவேன், அந்நிய பாஷையில பாடுவேன் அப்படின்னு எழுதுகிறார். ஸோ அந்த ஆராதனை என்பது தேவன் முகர்கிற ஒன்று, தேவன் விரும்புகிற ஒன்று. அதனால சாத்தான் என்ன பண்ணான்னா, தேவன் விரும்பின ஆராதனையை அவன் விரும்பினதுனாலதான் ஏசாயா 14 வாசிக்கிறோம், ஆராதனை பருவத்தில் நான் என்ன செய்ய போறேன்? உட்கார போறேன். அப்ப இந்த ஆராதனைக்கு விரோதி யார் அப்படின்னா பிசாசு. அதனால்தான் அநேக ஆராதனை தலைவர்களை இன்னைக்கு பிசாசு கைக்குள்ள வச்சிருக்கிறோம். எதுக்காகனா அவங்க மூலமா ஜனங்களை பூரா என்ன செய்யறாங்க? திசை திருப்பதற்கு இன்னைக்கு அநேக துதி ஆராதனை தலைவர் சொல்லல, அவன் கைக்குள்ள வைத்துக் கொண்டு ஜனங்களை தவறான வழியிலே ஆராதனைக்குள்ளே கொண்டு செலுத்து. அதல்ல, ஒரு பக்கம் தவறான ஆராதனாலும் இன்னும் பக்கம் தேவனுக்கு செலுத்துகிற உண்மையான ஆராதனை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி ஆண்டவர். அதனால அந்த நேரத்தில் நாம் மியூசிக்ல ட்ரம்ஸ் இதை வாசிக்கிறது இல்லை, தாளங்களை போடுறது இல்லை. ஏன் அப்படின்னா தேவனுடைய ஆவியானவர் மென்மையான புறாவுக்கு ஒப்பனையா இருக்கிறாரு. அவர் வந்த பின்பு அவர் ஆராதிக்கிற பாடல் உண்மையா. நான் ஒரு ராகத்தில் ஆரம்பிக்கும்போது அதே ராகத்தை தொடர்ந்து நம்ம கத்தர் ஆராய்த்தோம் ஒரு வழியாக தேவனை ஆராதிப்பதற்காக. அது மிக முக்கியம். அந்த நேரத்தில் நம்முடைய போக்கஸ், நான் சொன்னது போல நம்முடைய முழு நோக்கம், ரெண்டு காரியத்தை சொன்னா நான் வித்தியாசப்படி சொல்லி இப்ப நமக்கு நேரம் ஆண்டவர் துதி போறோம். துதி என்பது ஆண்டுடைய கையை பார்ப்பது. எதை பார்ப்பது? சொல்லுங்க, உங்கள்கிட்ட கேட்கிறேன். எதை? கையை. சும்மா கொஞ்சம் சத்தமா தைரியமா சொல்லுங்க, தப்பு இல்லை. எதை பார்ப்பது? ஆமா, துதி என்பது கையை பார்ப்பது. ஆராதனை என்பது அவர் முகத்தை பார்ப்பது. ஆராதனை என்பது என்னது? முகத்தை பார்ப்பது. கையை பார்ப்பதுன்னா என்னன்னா, எப்படா கொடுப்பாரு, அதுக்கு இல்ல, அவர் கொடுத்ததுக்காக என்ன செய்யறதுங்க? நன்றி செலுத்து. அதுதான் துதி. அவர் கையில செய்த கிரியைகள், அவர் நடப்பித்த காரியங்களுக்காக நாம் பிரதிபனையாய் செய்வதுதான் துதி. அது நன்றி, அது கை. ஆனா முகத்தை பார்ப்பது என்பது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை பார்த்து அவரை வர்ணிப்பது. அப்ப அவர் எப்படியெல்லாம் போற்றணுமா போற்றலாம். நம்முடைய தமிழ் பாஷையில, சொந்த பாஷையில அதிகமா அவரை போற்ற முடியாதனால்தான் ஆவியானவர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறார். அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்நிய பாஷையை பேசும் பொழுது அன்னைக்கு 17 தேசத்தார் வந்தார்கள். அங்க வந்திருக்கும் பொழுது வித்தியாச நாட்டார் அவங்கவுங்க பாஷையை கேட்கல பார்த்தாங்க. அவருடைய பாஷையில எதை பேசினாங்கன்னா தேவனுடைய மகத்துவத்தை என்ன செய்தார்கள்? பேசினார்கள். அப்ப அந்நிய பாஷையில் பாடும் பொழுது எதை என்ன சொல்லி பாடுகிறோம்? தேவனுடைய மகத்துவம், அந்த மெஜஸ்டி ஆஃப் காட், தேவனுடைய மகத்துவத்தை பாருகிறோம். நாங்க வாசம் தேவனுடைய மகத்துவத்தை துதிக்கிறோம். அப்ப அந்த மகத்துவத்தை நம்ம பார்த்து நாம் அப்படியே அவர் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவர், அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அதை அப்படியே சொல்றதுதான் துதி என்பது. இப்ப எனக்கு நல்லது செஞ்சதுனாலதான் அவர் நல்லவர் அல்ல. அவனுக்கு எனக்கு நல்லவை செஞ்சதுனால நல்லவர் அல்ல, அவர் நல்லவராகவே நினைச்சாருங்க இருக்கிறார். அதான் அந்த பாடல் மெதுவான பாடலாக எல்லாம் ஒன்று போல இணைந்து அவரை ஆராதிக்கிறோம். அவர் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும். உண்மையா நல்லவரே அப்படின்னு பாடும்போது உள்ளத்திலிருந்து அவர் பாசம் நல்லவரேன்னு சொல்லி, அவர் யார்? சாரோனின் ரோஜாவே, மானங்கள்ல நீ உயர்ந்தவரப்பா எல்லாம் சொல்லும்போது உண்மையா அவருடைய மகத்துவத்தை நாம் சொல்லுகிறோம். அதுதான் ஆராதனை. இது நல்லா அறிந்து கொள்ளும். ஸோ அந்த ஆராதனை துதி ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே எனக்கு அதை தாரும்,
இதை தாரும், அப்படி செய்யும். அது ஆராதனை அல்ல, அது ஜெபம். அது என்னதாங்க? ஜெபம். ஸோ துதி பாடல்கள் பைபிள் நீங்க பார்க்கும்போது துதி பாடலை பாடணும். அந்த துதி என்பது தேவனை எதுக்கு நேராக ஆரம்பிக்குது? ஆராதனைக்கு நேராக என்ன செய்யாங்க? வழி நடத்துகிறது. தேவன் வந்த பின்பு ஒரு பயபக்தி. துதி என்பது தேவன் வருவதற்காய் செய்வது. ஆராதனை என்பது தேவன் வந்த பிறகு செய்வது. சரி, ஆனால் சபையில முதல்ல பாட்டு பாடுறோம். எதுக்குன்னா நீங்களாம் வர்றதுக்கு இல்லை. விளங்கச்சா? சிலர் என்ன, ஒரு பாட்டு தான் பாட்டு பாடு, 2 பாட்டு பாடின பிறகு போகலாம். பாட்டு பாடுறது உங்களுக்கு இல்லை, யார் வர்றதுக்கு? சத்தமா சொல்லுங்க. அப்ப நீங்க எதுக்கு முன்னால வரணும்? கொஞ்சம் பக்கத்துல வா சொல்லுங்க. ஆண்டவர் வர்றதுக்கு முன்னால வரங்க. அட பக்கத்துல வா சொல்லுங்க. ஆமா, நீங்க சிலர், நான் சில கூட்டங்கள் போயிருவேன். பாஸ்டர்ஸ் முன்ன பெரிய ஆளா இருப்பவங்க சொன்னா அந்த கடைசி நேரத்தில் வருவாங்க. ஏன்னா அவங்க எவ்வளவு பெரியவங்களா இருக்கலாம், அவ்வளவு லேட்டா வந்தா தான் அவங்களுக்கு என்னதாங்க மதிப்பு. அதனால தான் கட்சியில தலைவர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காக்க விட்டுருவாங்க. ஏன்னா எவ்வளவு லேட்டா வராங்களோ அதான் அவ்வளவு டிக்னிட்டியா. அப்படி இல்லை. அப்ப ஆண்டவர் வந்த பிறகு நீங்க வந்தீங்கன்னா அவரை காட்டில நீங்க பெரிய ஆளா யோசிச்சு பாருங்க. இல்லை. அதனாலதான் ஆண்டவருக்கு வர்றதுக்கு முன்னால நான் போய் என்ன செய்யணும்? வரணும் அப்படின்ற உணர்வு, அந்த ஆசை நமக்கு உண்டாகும். ஸோ வந்த பின்பு நாம் செய்கிற காரியம் ஆண்டவரை தொழுது கொள்ளுதல். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அப்படியே சொல்றது. அதை இப்படியே ஆண்டவரை ஆராய்க்கும் பொழுது அந்த நேரங்களில் பரிசுத்தான கிரியை செய்கிறாரு, விடுதலை தராரு, அற்புதம் நடக்குது. அது சரி, சரி, மெல்ல அறியலுமே நின்று கொஞ்ச நேரம், ரொம்ப நேரத்தை எடுக்க போறதில்லை, கொஞ்ச நேரம் ஆண்டவர் நல்லா வாயத்தை ஸ்தோத்திரம். நான் சொன்னது போல உங்க சத்தம் உங்க வாயில வரணும். இப்ப நான் ஜபா கேட்க போறேன். துதிக்கும் பொழுது ஒவ்வொரு முகத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி கேமரா பண்ணப்ப சொல்ல போறேன். இதுதான் நான் ரொம்ப நாள் எனக்கு ஆசை. ஏன்னா சிலருக்குலாம் வாயத்திற்காக சத்தம் வர மாட்டேங்குது. அதனால அதை எடுத்து உங்களுக்கு யாருக்கும் காட்டுறதில்ல, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கணும் போறேன். நானும் எவ்வளோ நாள் சொல்லிட்டு இருக்கேன். சிலரை கண்ணத்தை பார்த்தா சிலர் அப்படியே பார்த்தா ஆவியில் நிறைஞ்சு பரலோகத்துக்கே போன மாதிரி நிற்கிறாங்க. இங்கே பரலோகத்துக்கு நீங்கள் போக வேண்டிய அவசியமே இல்லை, இங்கே தான் இருக்கிறீங்க. அதனால நல்ல வாயை திறந்து ஆண்டவர் ஸ்தோத்திரம், நல்ல வாயை திறந்து கத்திர ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த வர நாட்களில் துதி ஆராதனை ஜனங்களை தேவன் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். நான் சொன்ன போல உலகத்தில் இன்னைக்கு தவறான பாதையில் ஆராதனை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. எமோஷன், உணர்ச்சி வசப்படுத்தி இன்னைக்கு ஒரு பக்கம் போகுது. அந்த இடத்துல இன்னைக்கு ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிற ஆராதனை செலுத்தி அவருடைய இருதயத்தை நம்முடைய ஆராதனை ஒரு சுகந்த தூபமாக அப்படியே அந்த தூபத்தை போடும்பொழுது கத்தர் முகந்தாராம், அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்தார். துதி ஆராதனை என்பது தேவரை அவருடைய உள்ளத்தை மகிழப்படுது, அவருடைய உள்ளத்தை மகிழ்ச்சிப்படுத்துற ஒன்று. ஆவே இந்த காலவெளியில் இந்த மாறவெளியில 1ஆம் தேதி நாள் வந்திருக்கிறோம். நல்ல ஆண்டோட துதிப்போம், சோதரிப்போம். நம்முடைய வாழ்க்கையே துதி ஆராதனையாய் மாறட்டும். கொஞ்ச நேரம் ஆண்டோட சோத்திரம் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் கத்தரை ஆராய்த்து நான் குறிப்பிட்ட முடிக்க போறேன். எல்லாரும் ஆண்டோட சோத்தை மயப்படுத்துவாமா? கதாவே முகிசோ தேவனே மை துதிக்கிறோமாப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ பாதுகாத்தீரப்பா, தேவையெல்லாம் சந்தித்தீரே. கடந்த ஆண்டில சோர்ந்து போன நேரங்கள்லாம் எங்களை தூக்கி எடுத்தவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மை துதிக்கிறோமாப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆலோசனை தந்து வழிநடத்தின தேவனே மை துதிக்கிறோமாப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய தாழ்மையில எங்களை நினைத்தவரே மை துதிக்கிறோமாப்பா. கர்த்தாவே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோமாப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பலவீனத்திலே பலம் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்துவத்தை பெருக பண்ணினவரே மை துதிக்கிறோம் ஐயா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவையெல்லாம் சந்தித்து நடத்தினவரே மை துதிக்கிறோமாப்பா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். துதிபலியிலே செலுத்துகிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ரபலா கதா ராமா நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஓ ஹalleluya 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 ஹalleluya. கதாவே மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. ஓ ரபலா கதா ராமா ஷபரா கதா ராமா. ஆண்டவரே மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கதாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. எல்லாம் சொல்லுவோம். புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நாளை தந்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. ஏசப்பா நன்றி அப்பா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கினீரே, சுகம் தந்து இருவரை தாங்கினீரே. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்காயிட்டுவோம். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். எல்லாரும் ஆராதிப்போம். ஹalleluya. ஓ நீ நல்லவர் ஆண்டவரே, ஓ நீ வல்லவர் அப்பா. மகிமையின் தேவனே, மாறாத நேசரே, வல்லமை உள்ளவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ ஹalleluya. ஹalleluya. தேவாதி தேவனே, சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உரபலதர சந்தலர கதரமா, உரபலதர சே, உரபலதர சந்தலர கதரமா, உரபலதர சே, உரபலதர சந்தலரோ, உரபலதர சந்தலர கதரமா, உரபலதர சே, உரபலதர சந்தலரோ, உரபலதர சே, உரபலதர சந்தலர சே, உரபலதர சே,
Maladara Shandaloro, Riba Baba Baba Dara Sengaloro, Riba Dara She, Rimaladara Shandaloro, Hallelujah, Riba Baba Baba Dara Se, Riba Dara Shandaloro, Rimanadara Shandaloro, Hallelujah, Riandaloro, Baba 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 Sandaloro, Uramase Katarama, Urabara Se, Ribara Shandaloro, Hallelujah, Adisaya Manavare, Halos Raikatere, Makara Vanyapa, Urabara Se, Rimaladara Shandaloro, Riba Baba Baba Sandalara, Viramaladara Shakara Surya, Hallelujah, Urabara Shandaloro, Riba Baba Baba Sandaloro, Rimaladara Se, Shandaloro, hallelujah, Urabababara Se, Rimaladara Shandaloro, Ribabababara Sandalara Katarama, Ribabababara Se, oh hallelujah, Uramadara Se, Ribabababara Shandaloro, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ ராஜாதி ராஜா, நீ கத்தாதி கத்தரப்பா, மகத்துவமானவரே, மாட்சிமை நிறைந்தவரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஹalleluya, Riba Baba Dara Shandalara Katarama, Riba Baba Dara Se, Riba Baba Dara Shandalaro, Riba Baba Dara Se, hallelujah, Riba Dara Se, hallelujah, Riba Baba Dara Shandalara, Riba Dara Shandalaro, Riba Dara Shandalaro, hallelujah, Jesus, name above all names, beautiful Savior, glorious God is with us.
ரட்சகரே துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. நீர் வாழ்க ராஜா, உமது நாமம் வாழ்க, உமது ராஜ்யம் வாழ்க ஆண்டவரே. உரபலதரசே உரபலதரசந்தலரகதரமா ஊரி பபபதரசந்தோ. ஹல்லேலூயா. ஊரி பலபதரசே ஊரமனதரசந்தோ. ஹல்லேலூயா. தேவனே ஓ ரபபபதரசே சேரக்குழாவுக்கு வாசம் வருவரே. ஹல்லேலூயா. ஓ ரபபதரசே சகலமும் படைத்தவரே. நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஐயா மகிமைக்கு பாத்திரரே. ஐயா மங்காத பிரகாசமே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஆராய்ந்து கொண்டே இருப்போம், வாழத்துக்கு ஆராய்ந்து வளர்த்து கொண்டே இருப்போம். சந்தலரசே ரிபலபரதர சந்தலரோ ரிபபபரதர சந்தலரோ உரபலதரசே ரிமனதர சந்தலர கதரமா உரபபபரசே ரிபலபரதர சந்தலரோ ரிபபபரதர சந்தலரோ. ஹல்லேலூயா. உரமனதரசே ரிபலபரதர சந்தலரோ ரிமனதர சந்தலரோ. ஹல்லேலூயா. உரபபபரசே ரிபலபர சந்தலர கதரமா உரபபபரசே ரிபலபரதர சந்தலரோ ரிபபபரசே. ஹல்லேலூயா. Thank you Lord. உரபலதரசே உரபலதர சந்தலரோ ரிபபபரசே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்,
பலதர சந்தவரோ ஆராதித்த ஆண்டவரே ஓடி பாபா பதர சந்தவரோ பலதர சோ ஹalleluya இயேசுவே மையத்துள்ள ஆண்டவரே exalt your holy name O God oh thou art the King of kings and Lord of lords we exalt you O Lord Ribalabara Shandala Rakatarama hallelujah Ribababababada su Ribalabara Shandala Yeswe Ribalabara Shandala hallelujah Ribalabara su hallelujah hallelujah ജീവനുള്ള നാട്ടിലെല്ലാം സ്തോത്രിപ്പേ തുതി പാടുവേ ജീവനുള്ള നാട്ടിലെല്ലാം സ്തോത്രിപ്പേ തുതി പാടുവേ തുതി പാടുവേ എൻ ദൈവമേ യേശുവേ ഉമ്മയെ നേസിക്കുന്നമപ്പാ ഉമ്മയെ നേസിക്കുന്നേ എൻ ദൈവമേ യേശുവേ Shandala Rakatarama Ribabavarase hallelujah Rimamarashe Urabara Shandala Ribabavarase Rimaladara Shandala hallelujah நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் உன்னோடு இருக்கிறாரே உன்னை என்றும் நடத்திடுவார் சொல்லலாம் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறப்பா நினையாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் உன்னோடு இருக்கிறாரே உன்னை என்றும் நடத்திடுவார் காற்றையும் தானே மழையையும் தானே ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே காற்றையும் தானே மழையையும் தானே ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே வல்ல செயல்கள் யாவும் நினைத்தேன் உள்ளம் மகிழ்ச்சியால் பொங்கிடுதே வல்ல செயல்கள் யாவும் நினைத்தேன் மகிழ்ச்சியால் பொங்கிடுதே இனியாத நேரத்தில் அதிசயம் செய்பவர் உன்னோடு இருக்கிறாரே
செயல்கள் எல்லாவற்றையும் நினைத்து இந்த மாலவழிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம் அப்பா. நினையாத நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யக்கூடியவர் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நடத்தீர். இதை நடத்தப் போகிறீரப்பா. ஆண்டவரே, நீ உலகத்தில் துதி ஆராதனை என்கிற பெயரில் தவறான பாதையிலே சத்துருவின் தனங்களை திசை திருப்பிக் கொண்டு போய் கொண்டிருக்கிற வேளையிலே எங்களை சபையாய் நாள் அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிற ஆராதனையை செய்ய, ஆண்டவரே, நீர் அங்கீகரிக்கிற ஆராதனையை செய்ய வேதத்தில் சொல்லப்பட்ட ஆவியிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்து எழுதப்பட்டிருக்கிறதப்பா. அந்த ஆராதனை செய்கிற ஜனமாயங்களை கட்டி எழுப்பும். எங்கள் சபை உமக்கு ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற சபையாய் நீ தொடர்ந்து எங்களை கட்டி எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் வாழ்க்கை முழுவதும் ஆராதனை வாழ்க்கையை மாறுவதாக. அது நிமித்தம் வருகிற ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் இந்த ஆண்டு ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஜெபிக்கிறோம். உமக்கே நாங்கள் சகல கனத்தையும் மகிமையும் துதியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன். தீங்கும் என்னை அணுகாது, தீங்கும் என்னை அணுகாது. தீங்கில்லை, 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, தீங்கும் என்னை அணுகாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலும் அவருடைய பாதுகாப்பு பராமரிப்பும் நம் யாவருக்கும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா.